பண்றாரு மேம். நான் வந்து எப்படி சொல்றேன்னா பேப்பர் ஒர்க்ல சொல்றாரு மேம். இது வந்து எக்ஸ்டீரியர்ல ஒரு வயல் பக்கத்துல இருக்கு. இந்த 3 மெம்பர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. இதுல வந்து டயலாக் போர்ஷன் சொல்லிட்டு ஒரு 2 பேஜஸ் குடுத்துடுறாரு மேம். இப்படி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கார்ல பேசிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க எப்படி ஷார்ட் டிவிஷன் பண்ணிட்டு அவங்க கிட்ட குடுப்பீங்க? பேப்பர் ஒர்க்ல கேட்கிறேன் மேம். நீங்க எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? 2, 3 ஆப்ஷன் குடுப்பீங்களா? இல்ல உங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க டைரக்ட்டா? டிபெண்ட்ஸ் ஆன் த சீன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரிடாமினேட்லி எந்த ஒரு சீனா இருக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாவே வரலாம். நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப குயிக்கா முடிச்சிடுறேன். ஒரு 2 பேப்பர் இருக்கு, ஒரு சீன் இருக்கு, வயல்ல பேசுறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி முடியுது ஆரம்பிக்குதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எப்படி முடியுதுன்ற ஆரம்பிக்கிறதுன்றதை பார்த்து நீங்க ஷார்ட் டிவிஷன் போடும்போது உங்க மைண்ட்ல ஒரு எடிட் ஆர்டர் இருக்கலாம். எடிட் ஆர்டர் உங்க மைண்ட்ல ஒன்று இருக்கலாம். டேரக்டர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. see this is the paper. உங்களோட நீங்க ரஃப் ஷார்ட் டிவிஷன் உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ போட்டு கொண்டு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஐ ப்ரிஃபர் டு டூ இஸ் சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எண்ட் ஆகுது, அந்த மூடு இதெல்லாம் கணிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ்அப்லேருந்தே ஆரம்பிக்கலாமா, சோக்கர்லேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்லை வைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். செகண்ட் திங், இந்த படத்துக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே ஐ லெவல்லே இருக்கா. சில பேர் ட்ரோன்ல யூஸ் பண்ணுவாங்க, அது உங்க சாய்ஸ். ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் தட். whenever there is a drama, be in their level and shoot is my personal choice. சாய்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் க்ளோஸ்அப்ஸில் போயிடலாமா? அண்ட் டெஃபினெட்லி ஒரு டாக்கி போர்ஷன்னா உங்களுக்கு வந்து யூ நீட் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் போத். ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஓஎஸ் போகிறீங்களா, இல்லைனா ஒரு 2 ஷாட்லேயே முடிச்சிடலாமா, இல்லைனா இவங்களோட ரியாக்ஷன் தேவையா இவங்க பேசும்போது? இப்போ நான் பேசும்போது நீங்கள் தலையாட்டுறீங்கல்ல, ஸோ அந்த ஒரு ரியாக்ஷனும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது தேவையா? உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வென் யூ கோ ஷோ டு த டேரக்டர் அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்றது அந்த கதையை நீங்கள் நிஜமாலே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் டேரக்டர் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் பேசும்போது உங்களோட ரியாக்ஷன் தேவையான்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ மல்டி கேமரா போனோமா, எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ நாளில் இதை ஷூட் பண்ணணும், மேபி 4 ஹவர்ஸில் ஷூட் பண்ணணுமா, இல்லை ஒரு ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணணுமா, இதெல்லாம் கணிச்சு தான் நீங்கள் ஷார்ட் டிவிஷன் போடணும். தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் டு இட். மேம் இப்போ வந்து